ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரே இயேசுவே, நான் வேலை செய்கிற இடத்துல நினச்சிட்டு வரோம், நான் வரவு செலவு வச்சுட்டு இருக்கிற இடத்துல நினச்சிட்டு வரோம். ஆமாண்டவர், எல்லோரும் நம்ம தான் எதிர்பார்க்குறாங்க ஆண்டவர். ஆமாண்டவர், வாரமெல்லாம் பஸ் சார்ஜ் போட்டு போயிருக்கிறோம் ஆண்டவர். வாரமெல்லாம் வேலை செய்கிறக்கு வீட்டில் ஆண்டவர். இந்த விடுமுறை நாள் ஆண்டவர் ஏசப்பா, சபைக்கு போகணும், ஜெபிக்கணும், நம்ம தேசத்துக்காகனா நம்ம ஓனர் ஃபோன் பண்ணிவிட்டு திட்டுறான் ஆண்டவர். கர்த்தாவே, நம்ம என்ன பண்ணுறது ஆண்டவர்? நம்மளோட கஷ்ட சுயினால் நம்ம கஷ்டத்துக்கு அப்போ நம்ம பயன்படுத்தணும். அவங்கள வற்படுத்தி இந்தா கொடுக்குற வா வேலைக்குன்னு சொல்லலை. என்னோடய கஷ்டத்துக்கு கேட்டால் கொடுத்தாங்க. அப்போ பேசின பேச்சு வாங்கி தான் ஆகணும். நண்பர்களே, எல்லோரும் செஞ்சு எனக்கு உதவி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாண்டவரே இயேசுவே, என் நண்பர்களெல்லாம் சேர்ந்து ஆமாண்டவரே சர்ப்ரைஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். எல்லாம் பார்க்குறாங்க, யாரும் சர்ப்ரைஸ் பண்ணுறதில்ல. கர்த்தரே இயேசுவே, நீர் அவங்க உள்ளத்தில் சமாதானத்தை கொடுத்தோம். சர்ப்ரைஸ் பண்ணுவேன் தேவனை குரான் கோடி சோத்திரம். எங்கள் மனைவிக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி, பிபி சுகர் ஜாஸ்தியாக 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி 4.5 வருஷம் டயாலிசிஸ் பண்ணேன். கூட்டிகிட்டு போய் பண்ண வச்சுட்டு இருந்தேன். வாரத்தில் 3 டைம். அதில் கடன் ஜாஸ்தி ஆச்சு, கடன் கட்ட முடியாத இருந்துச்சு. எங்கள் மனைவி இறந்து கூட 6-7 வருஷம் ஆச்சு. 2018 இறந்துட்டாங்க. ஆனாலும் இன்னும் அதுக்கெல்லாம் வட்டி கட்டுற வட்டியை தீர மாட்டேங்குது. எனக்கு கை ஆண்டைக்காப்பாட்டுக்குது, கை பெண்டு. இங்கே பாருங்கள், எல்லோரும் பேண்டேஜ் போட்டு இன்றைக்கி தான் குளிக்கிறக்கோசரம் பேண்டேஜ் கழட்டி வைக்கிறேன். பேண்டேஜ் போட்டு நான் வேலை செய்கிறேன். முடியறதில்லை. கொஞ்சம் நேரம் நிற்காது வேலை செஞ்சால் வேலை செய்யறக்காகுது. கொஞ்சம் நேரம் நின்று வேலை செஞ்சால் கை வீங்கிக்குது, வலி எடுத்துக்குது. தோல் செப்பல்ட்டு ஆட்டு முட்டை எல்லாம் வலிக்குது. அவன் வேலை செஞ்சே ஆகணும். என் பிள்ளைய சின்ன வயசுலேயே கல்யாணம் வச்சு கொடுத்துட்டேன். எங்கள் சம்சாரத்துக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அப்படி இருந்ததுனால ஆம்பளை ஒன்றும் பண்ண முடியாது. நான் இருக்கிற போதே கல்யாணம் வச்சு கொடுத்துருந்தேன். சின்ன வயசுலேயே கல்யாணம் வச்சு கொடுத்துட்டேன். அவனுக்கு ஒரு குடிகாரன் 2 பசங்க இருக்கிறாங்க. குசல் நேரத்தில் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறேன். என் பிள்ளை காப்பி தோட்டத்துக்கு காப்பி பழம் பொறுக்கிறதுக்கு போகிறான். டெய்லி 250 ரூபா கூலி கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தை கொண்டு வந்து தான் அவன் குடும்பம் தாட்டிகிட்டு இருக்கிறான். அவன் குடும்பமும் கஷ்டப்படுது. நானும் இங்கே வட்டிங்க ரொம்ப கட்டிகிட்டு இருக்கிறேன். நண்பர்களே, இயேசுவே, ஏசப்பா உங்களுக்கு நிறைய ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நிறைய கொடுப்பார். எனக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடி கோடி நன்றி. எப்போவுமே நானும் உங்களுக்கு எல்லாரும் நண்பர்களுக்கும் கீழ்ப்படிந்து இருப்பேன். நான் எப்போவுமே உங்களை நான் உயர்த்துவேன். என் கஷ்டத்துலேருந்து ஒரு தடவை என்னை கைப்பிடித்து தூக்கி விட்டுருங்க. உங்களுக்கு கோடி கோடி நன்றி. கர்த்தராகிய இயேசுவே, கோடான் கோடி சோத்திரம். ஆமாண்டவரே, நான் என் பாவத்தில் அறிக்கையிட்டு நான் கேட்குறேன். நான் கஷ்டத்துக்கு தன்னால வெளியே சொல்லிக்க முடியாது இருந்தேன். இப்போ ரொம்ப கஷ்டம் வரும்போது என்னால் சொல்லாத இருக்க முடியுது. என் கஷ்டத்தை சொல்கிறேன். தயவு செஞ்சு பாருங்கள், என் கஷ்டத்துக்காக உதவி பண்ணுங்கள். கர்த்தர் இயேசு உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார், எல்லாரும் குடும்பத்தை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.